ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் செக் பாயிண்ட் வீடியோ. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் எதுலேருந்து வரும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட்லேருந்து மட்டும்தான் எரர் ஸ்பாட்டிங் வரும். ஈஸியாக நம்மளால் மார்க் வாங்க முடியும். ஏற்கனவே நம்ம சிக்ஸ்த்து பார்த்தாச்சு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 7th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிறத வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டை ஒரு தடவை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 அல்லது 2 மார்க் உறுதி. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷீ இஸ் மை கசின் சிஸ்டர் அண்ட் ஹீ இஸ் மை கசின் பிரதர். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா தே ஆர் மை கசின்ஸ்னு தான் சொல்லணும். அதாவது என்ன அப்படின்னா கசின் அப்படிங்கிற வேர்டு வந்து யாருக்கு பொருத்தம்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே பொருத்தமான வேர்டு தான் என்னது அப்படின்னா கசின் அப்படிங்கிற வேர்டு. அடுத்து பாருங்க, ஐ ஹாவ் 2 டாட்டர் இன் லாஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் 2 daughters in law அப்படின்னு சொல்லணும். அதாவது எஸ் இஸ் ஆடட் டு த ஃபர்ஸ்ட் வேர்ட் டாட்டர் டு ஃபார்ம் ஏ ப்ளூரல். டாட்டர் இன்லா அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம் எப்படி வரணும் அப்படின்னா டாட்டர்ஸ் இன்லா ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணுறோம்ல அதில் தான் வரணும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியானது. ஷீ இஸ் மை கசின் சிஸ்டர், ஹீ இஸ் மை கசின் பிரதர்னு சொல்லக்கூடாது. ஜென்ரலாக பிரதர் சிஸ்டருங்கிற பாகுபாடு கிடையாது. கசின் அப்படிங்கிற வேர்டு வந்து 2 பேருக்குமே பொதுவானது. ஸோ தே ஆர் மை கசின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஐ ஹாவ் 2 டாட்டர் இன் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஐ ஹாவ் 2 daughters in law. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வேர்டோட தான் ப்ளூரல் ஃபார்ம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். சரியா? இப்போ அடுத்து இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். ஒவ்வொரு டேர்மாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஐ ஆம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக் தான் சொல்லணும். A situation started in the past and continues to present has to be in the present perfect tense. உங்க எல்லாருக்குமே தெரியும் present perfect tenseங்கிறது பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும், ரீசன் ப்ரெசன்ட்ல முடிஞ்சிருக்கணும், இல்லை ரீசன்ல நடந்துட்டு கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக் தான் வரும். சரிங்களா? எ சிச்சுவேஷன் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட், ஒரு பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி இப்போ கண்டினியூ வரைக்கும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அதை என்னதான் சொல்லுவோம்? ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதை நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போவுமே ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும், இப்போ ப்ரெசென்ட்ல நடந்திருக்கும், இல்லை ஜஸ்ட் நோ கம்ப்ளீட் ஆயிருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, when I woke up my roommate left the room already. when I woke up my roommate had left the room already. அதாவது என்ன அப்படின்னாப்பா இதில் 2 action occurred in the past. அதாவது 2 ஆக்ஷன் நடக்குது. ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குது, ஒரு ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். சரியா? 2 ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இருக்கு, ஒரு ஆக்ஷன் பாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னா இன்னொரு ஆக்ஷன் என்னதுல தான் இருக்கணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். சரியா? அதனால தான் இங்கே வோக்கப் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ இதுக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் செகண்ட் வேர்டில் இருக்கணும். ஸோ லெஃப்ட்னு மட்டும் போடக்கூடாது, ஹேட் லெஃப்ட் அப்படின்னு போடணும். சரியா? ஈஸியாக மார்க் வாங்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாரும் வந்து நேற்று கூட என் கூட படிக்கிறவங்களுடைய சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, மற்ற இதெல்லாம் படிச்சிருவேன் மேம், பட் இங்கிலீஷ் தான் எப்படி கேட்பாங்கன்னு தெரில, நம்ப முடியாதுல்ல. ஆக்சுவலாக ஒன் திங் ஐ ஹவ் டு சே, தமிழ் அண்ட் இங்கிலீஷை நீங்கள் நம்பி படிக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் வந்து 200% நீங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டு அதில் ஒரு 27 வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸிலி யூ வில் கெட் பாஸ் மார்க். சரி, அது போக இங்கிலீஷை பொறுத்த மட்டுக்கும் புக்கில் இருக்கிறத தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் புக்கை ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டீங்கனாலே டெஃபினெட்லி யூ வில் கெட் மார்க். சரியா? அடுத்து பாருங்கள், மை மாம் ஹாஸ் கால்டு மீ எஸ்டர்டே. சரியா? இது என்ன அப்படின்னாப்பா மை மாம் கால்டு மீ எஸ்டர்டேங்கிறது ஒரு கம்ப்ளீட்டட் பாஸ்ட் ஆக்ஷன். ஸோ அது பாஸ்ட் டென்ஸில் தான் குறிப்பிடணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் குறிப்பிடக்கூடாது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எங்கே குறிப்பிடணும்? அந்த ஆக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி ப்ரெசன்ட்ல நடந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். சரிங்களா? அடுத்து ஒன் மோர் டைம் ஐ எம் ரிப்பீட்டிங், ஐ எம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக்ங்கிறது தப்பு. ஏன்னா ஒரு விஷயம் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை தான் குறிப்பிடணும். ஸோ ஐ எம் ஹியர் சின்ஸ் அது வந்து வராது. என்னென்னா ஐ ஹாவ் பீன் ஹியர் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து வென் ஐ வோக் அப் மை ரூம்மேட் லெஃப்ட் த ரூம் ஆல்ரெடி. இதில் வோக் அப் 2 ஆக்ஷன் பாஸ்ட் ஆக்ஷன் இருக்குது, ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். அப்போ இன்னொரு ஆக்ஷன் என்னவா தான் இருக்கணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக தான் இருக்கணும். ஸோ ஹேட் லெஃப்ட். அடுத்து பாருங்கள், மேம் மாம் ஹாஸ் கால்டு மீ எஸ்டர்டே.
எஸ்டர்டேனாலே ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் எப்போவுமே எப்படி தான் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். சரியா? இப்போ அடுத்து தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பார்க்கலாம். ஈஸியாக மார்க் வாங்கலாம், நான் அதுதான் சொல்லுவேன். இங்கிலீஷை பொறுத்த மட்டுக்கும் ஈஸியாக we can get mark. ஓகே, தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஓகே, ஒரு தடவை ரீட் பண்ணிட்டா போதும். இதில் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பாருங்க. த பிளேன் ஃப்ளூ அபோவ் த பில்டிங். ஆக்சுவலாக ஃப்ளூ ஓவர் தான்ப்பா வரும். ஏன் அப்படின்னு கேளுங்க, இது ரொம்ப முக்கியமானதுப்பா. பாருங்க, யூஸ் அபோவ் when there is no movement. அபோவில் ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அபோவ் போடணும். ஓவர் அப்படிங்கிறது when there is a movement. பிளேனுக்கு கண்டிப்பாக மூமெண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன தான் போடணும், ஃப்ளூ ஓவர் தான் போடணும். அடுத்து பாருங்க, we shall meet them in the club this evening. இந்த ஈவினிங் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்போ இதில் என்ன போடணும் அப்படின்னா we shall meet them at this club in this evening. இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னுங்கிறது லார்ஜ் பிளேசஸில் தான் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி, சிட்டிஸ் எக்ஸெட்ரா. அட்டுங்கிறது ஸ்மால் பிளேசஸ்க்கு. இன்னுங்கிறது பெரிய ஊர், நாடு அப்படி இருக்கும்போது தான் இன்னு. ஆக்சுவலாக இங்கே இன்னும் கிளப்புங்கிறது ஒரு ஸ்மால் பிளேசஸ். அப்போ we shall meet them at the club this evening. அதுதான் கரெக்டாக போடணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கு, ஸ்கூலு, இங்கே கிளப்புன்னு இருக்குது. அப்போ இங்கே அட்டு தான் வரணும். அடுத்து பாருங்கள், I walk by foot. ஆக்சுவலாக இங்கே ஐ வாக் பை ஃபுட் வராது, காலால் நடந்தேன்னு சொல்கிறதுக்கு ஆன் ஃபுட் தான் வரும். ஆன் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்ஷன் இன்வால்விங் பாடி பார்ட்ஸ். நம்ம காலால் நடக்கிறோம் அப்படி தானே, நம்மளுடைய பாடி ஸ்பாட். ஆனால் பைங்கிறது என்ன அப்படின்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் தான் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா பை பயன்படுத்தணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. த பிளேன் ஃப்ளூ அபோவ் த பில்டிங் அப்படின்னு இருக்குது. இங்கே ஃப்ளூ அப்படிங்கிறது வந்து அபோங்கிறது வராது. ஏன் வராது அப்படின்னா தெர் இஸ் நோ மூமெண்ட் இருந்தால் தான் என்ன செய்யாது, அபோவ் போடணும். இங்கே என்ன போடணும், ஆக்சுவலாக இங்கே மூமெண்ட் இருக்கிற ஏரியா அப்படின்னா ஃப்ளூ ஓவர் தான் போடணும். அடுத்து பாருங்கள், we shall meet them in the club. இன்னுங்கிறது எங்கே போடணும், பெரிய பெரிய கண்ட்ரி, சிட்டி, பிளேசஸ் அந்த மாதிரி இருக்கும்போது. சின்ன சின்ன பிளேசஸ்க்கு என்ன தான் போடணும், அட்டு தான் போடணும். ஐ வாக் பை ஃபுட். ஆக்சுவலாக என்னென்னா ஐ வாக் ஆன் ஃபுட். காலால் நடக்கிறதுக்கு பை சொல்லக்கூடாது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் என்ன சொல்லணும், பை சொல்லணும். இப்போ 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பிக்கையாக படிங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.